சொல்வதெல்லாம் உண்மை. இன்று சொல்வதெல்லாம் உண்மையில் இரு கதைகள். முதலாவதாக, இலக்கியா. நான் பெசன் நகர்லேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்கள் லவ் பண்ணுற பையன் வந்து ஏமாத்திட்டான். படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ செகண்ட் இயர் வரைக்கும் முடிச்சிருக்கேன். அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா வந்து போட்டுக்கு போகிறாரு, அம்மா வீட்டில் இருக்காங்க. கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சாங்கல்ல, ஏன் விட்டீங்க? அது ஃபீஸ் கட்ட முடியல சொல்லிட்டு நின்ட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமா? அப்புறம் எங்கள் வீட்டாண்ட ஒரு பொண்ணு மூலியமாக எனக்கு சரவணா தெரியும். நல்லா பேசிகிட்டு இருந்தான், ஃப்ரெண்டாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம் நாங்கள். வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை இதே தான் நடந்துகிட்ருக்கோம். ஏன்? பைசா இதுவால் சண்டை. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், தம்பி, அம்மா, அப்பா. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சண்டை வந்துகிட்டே இருக்கோ. எனக்கு சுத்தமாக வீட்டில் இருக்கவே பிடிக்கல மேடம். அந்தளவுக்கு சண்டை வரும் எங்கள் வீட்டில். அதனால் வந்து சரணாவும் என்கிட்ட நல்லா பேசினாலாம், அவன் கூட இருந்தால் நான் நல்லா வாழ்வேன் அப்படி சொல்லிட்டு நானே தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அவனும் வந்து ஏற்றுக்கினான். உடனே நான் வீட்டில் பேசி உன்னை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். அவன் தான் என்னை வேலைக்கு கூப்பிட்டு போவான், திரும்ப கூப்பிட்டு வந்து அவன் தான் விடுவான். அதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்கள் மாமி ஒரு நாள் வந்து எங்கள் மாமிக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்களாம். இலக்கிய அவனுக்கு தர முடியாது, நீ அவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை என்கிட்ட சொன்னான் இவன். நான் வந்து இல்லை, உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லி. ஏன் அப்படி சொன்னாங்க? முறை இல்லை அப்படின்றனால. முறை இல்லையா? என் தங்கச்சி வந்து அவங்க பெருமா பையனுக்கு கொடுத்துருக்கோம், என் மாமி பொண்ணு. அப்போவும் வந்து நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோமே. திடீர்னு வந்து இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த மாதிரி 2 அண்ணனுங்களும் வந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 3வது பையனாச்சும் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னான். நீன்னா அதுக்கு சொன்ன உங்கள் வீட்டில் என்னை பற்றி பேச வேண்டியது தானே, நீனு வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணுற சொன்னல, வீட்டில் பேச வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவன் சொன்னான். எப்படின்னா பேசலைன்னா நான் போய் உங்கள் அம்மாகிட்ட வேணால் பேசுகிறேன், பேசி சம்மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுவாகி இவ்வளோ தூரம் வந்துச்சு. எவ்வளோ இது கேன்சருன்னு போய் சொன்னான் என்கிட்ட. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னான். கல்யாணம் ஆயிடுச்சு போய் சொன்னோடனே, அப்போ நான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் போய் உங்கள் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் கல்பாக்கம் வரைக்கும் கிளம்பி போயிட்டேன். நான் இவன் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான், நான் ஃபோனே எடுக்கவே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோனே அவள் எடுக்க மாட்றா, எனக்கு கால் பண்ண சொல்லு, அவளை அட்டன் பண்ண சொல்லு, ஏன் அவள் பேச மாட்றா அப்படி சொல்லிட்டு. அப்புறமாக்கி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அதில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இவன் என்கிட்ட பேசினான். ஏன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன்னு. டக்குன்னு ஒரு அண்ணன் வந்து, ஹலோ நான் வந்து பேசணும் உங்ககிட்ட, அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான், நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ அங்கேருந்து கிளம்பி வாங்க, அவன் இங்கே இருக்கான், நீங்கள் ஏன் அங்கே போனீங்க அப்படி சொல்லி. நானும் கிளம்பி போனேன். பார்த்தா சரவணா மட்டும்தான் அங்கே வந்திருந்தான். எங்கே அந்த அண்ணன், எனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொன்னாரே, எங்கே அவர் அப்படி கேட்டால், அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன், நீ வண்டியில் ஏறு அப்படி சொல்லிட்டு காரில் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வாசல் பெசன் நகரில் அங்கே நிப்பாட்டி, உனக்கு என்னதான் வேணும், நீ வெயிட் பண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உன்னை அப்படி சொல்லிட்டு சொன்னான். நானும் சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அதோட ரொம்ப நாளாக இப்படியே இருந்தது. போன வாரம் வந்து என்கிட்ட வந்து பேசினான், ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு சொன்னான். நானும் சரி வா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே தப்பு நடந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உறுதியே இல்லை கல்யாணம் பண்ணுவேன் நான், அப்புறம் இப்படி போய் பண்ணுறீங்க? இல்லை மேடம். அது எங்கே மீட் பண்ணீங்க? எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இல்லை? எங்கள் அம்மா சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. அப்பா போட்டுக்கு போயிட்டு. தம்பி வீட்டுக்கு வரணும். அப்போ இவர் வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கெலாம் இவன் வரல. எங்கள் வீட்டுக்கு வெளில தான் இருந்தோம். சரி சொல்லு. அடுத்த நாள் வந்து ஒரு 3 பேர் எங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மாமி மாமாலாம் வந்து இலக்கியா கூட நீ 2 மணி வரைக்கும் இருந்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோ நீ எனக்கு கால் பண்ணாத அப்படி இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஏன் அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணினே இந்த ஃபோனை எடுக்கவே இல்லை. எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேற, ஃபோன் எடுத்தோன்னே கத்துனேன், எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேற, அப்போ என் வாழ்க்கைக்கு நம்மள முடிவு, இப்படியே தான் விட்டு போயிடுவியா நீனு, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட்டேன் நான். ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாருமே என்னை வீட்டாண்ட கேட்குறாங்க
அப்படி சொல்லிட்டு அதோட தான் மேடம் இங்கே வந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு? ஒரு 2 வாரம். இவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லையா தெரியாது, எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணுறதுக்கு? அவங்க வந்து நான் எது பண்ணுறதா இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேசியே வந்து இது பண்ணுருவாங்க மேடம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஃபோனை பிடுங்கி ஹலோ அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஹலோன்னு பேசுகிறதுக்குள்ளே அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதோட என் நம்பரை வந்து அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு. இந்த பொண்ணை லவ் பண்ணீங்களா? ஆமாம் மேடம். எவ்வளோ நாளா? இப்பவும் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கு. சரி, லவ்னா என்னது? 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது மேடம். சரி, ஒருத்தர் மேலே மரியாதை வைக்கணும்ல. ஆமாம் மேடம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அந்த அளவுக்கு எதுவும் தப்பாலாம் எதுவும் பண்ணல மேடம். எதுவும் பண்ணல. எதுக்கு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுறீங்க? வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம். என்னப்பா? மணி ப்ராப்ளம் மேடம். கடன் இருக்கா? ஆமாம் மேடம். அதான் நீங்கள் வீட்டணுமா? நான் அது கிளியர் பண்ணேன் மேடம். கிளியர் பண்ண. சரி, அது வரையும் வெயிட் பண்ண சொல்கிறேன் மேடம். அவ்வளோதான். அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறீங்க, அவ்வளோதான். எனக்கு மற்றபடி எந்த ப்ராப்ளமே இல்லை. வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி? நான் வெயிட் பண்ணுறது ரெடி மேடம். சரி, நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி சனிக்கிழமை ஃபோனில் பேசும்போது இன்னொரு பொண்ணு உங்கள்கிட்ட ஃபோனை வாங்கி பேசிச்சாமே? ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டுன்னா? ஃப்ரெண்டு, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு மேடம். எதுக்கு அவங்க ஃபோனை வாங்கினாங்க? நான் எதிரே பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிச்சு. அது கேட்டுட்டு அது வாங்கி பேசும்போது நான் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணிட்டேன் மேடம். சரி, எதுக்கு அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்து இவங்கள்ட்ட பேசுகிறீங்க? நான் லவ் பண்ணுறேன் மேடம். ஃப்ரெண்டு வேறு, லவ்வர் வேறு மேடம். எனக்கு அது நீங்கள் சொல்கிறது கன்வின்சிங்காகவே இல்லை. அது முதல்ல அது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு மீட் பண்ணிங்களாமே? அவங்க வீட்டுக்கெலாம் போனதில்லை மேடம். வீட்டு உள்ளெல்லாம் போனது. வீட்டுக்கு வெளியே தப்பு பண்ணீங்களா இல்லையா? பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்க மேடம். மேரேஜ் பண்ணிக்க தான் மேடம் போகிறாங்க. அப்புறம் எதுக்கு தப்பு பண்ணுறீங்க? அப்படி என்ன அவசரம்? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை முறை இல்லாமல் இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசரம்? தப்பான எண்ணத்தில் இதுதான் ரெஸ்பெக்டா? தப்பான எண்ணத்தில் எதுவும் பண்ணல மேடம். உங்களுக்கு கேன்சர் இருக்குது சொன்னீங்களாமே? ஸ்மோக் அதிகமாக பண்ணுவேன் மேடம். கேன்சர் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்ணிட்டேன் மேடம். என்னது? கிண்டியில் கேன்சர் இது ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல மேடம், அங்கே போய் கிளியர் பண்ணிட்டேன் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை? இல்லை, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை மேடம். இருந்ததா? இதுக்கு முன்னாடி இருந்தது மேடம். ஸ்மோக் அதிகமாக பண்ணுவேன். இரும்பல் அதிகமாக வரும். இரும்பல் வரும்போது பிளட் அதிகமாக வந்துட்டு இருக்கு மேடம். அதனால் அங்கே போய் பார்த்தேன். இப்போ அதனால் ஓகே டேப்லெட் கொடுத்து கிளியர் பண்ணிக்காங்க. சரி, உங்கள் அண்ணன் சொன்னாராமே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உண்மையா? இல்லை மேடம், ஃப்ரெண்டு தான் மேடம். சரி, இந்த பொண்ணுக்கு என்ன கேரண்டி? உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு, ஆமாம் மேடம். நீங்கள் லவ் பண்ணுறீங்க. சரி, அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. வெயிட் பண்ண இலக்கியா, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் இலக்கியா. உன்னை நம்பி தான் நான் இங்கே வந்து நின்றுக்கிறேன். என்ன பண்ணலாம்? நான் உங்கள் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ வா. ஆமாம். பண்ணாத இலக்கியா, சொன்னால் புரிஞ்சுக்க இலக்கியா. நீ தான் என்னை புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கனால தான் நான் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன். ஒன்றும் என்னை புரிஞ்சுக்கிட்டா சொல்கிறல்ல, அப்போ என்னை இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள் வீட்டில் பேசி ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போவே பண்ணு. இப்போவே பண்ணிக்கோ. இப்போவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருமணம் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்குள்ள ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்கும்? திருமணங்க வந்து ஒரு கட்டாயத்துல பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை ஏன் அப்படி எல்லாம் பண்ற? இல்லை மேடம், அது தெரியாமல் பண்ணிட்டேன். அது எப்படி தெரியாம பண்ணுவீங்க? அது மட்டும் தான் கரெக்டா தெரிஞ்சு பண்றீங்க, மத்ததெல்லாம் தெரியாம பண்றீங்க. அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தேன் மேடம். நீங்க சொல்றது ஒரு வார்த்தை கூட நம்புற மாதிரி இல்ல. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு, இந்த அளவுக்கு வந்திருக்காது. அவளுக்கு நம்பிக்கை இல்லை உங்க மேல. ஏமா வந்த? எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை மேடம். ஏமாத்து வரேன்னு நினைச்சேன். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பொய் சொன்னான் என்கிட்ட. என்ன போய் சொன்னாரு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி அவ்வளோ அள வச்சான் என்ன. கல்யாணம் ஆயிடுச்சுன்னே போய் சொன்னேன். அவங்க சித்தி அது மாதிரியே சொல்ல சொன்னாங்க மேடம். எந்த சித்தி? அவங்க சித்தி மேடம். அவர் சித்தி சொல்றத நீ ஏன் கேக்குற? சித்திட்ட கேட்டா லவ் பண்ண. சரி, அதுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணீங்களா வீட்ல? அதுக்கு முன்னாடி மீட் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி தான் மேடம். எதுக்கு அப்படி சொல்ல சொன்னாங்க சித்தி? அவங்களுக்கு பிடிக்கல மேடம். என்ன ஏன்? முறை சரியில்லை மேடம். முறை சரியில்லைன்னா? அவங்க மாமா பொண்ணை எங்கள் அண்ணன் மேரேஜ் பண்ணியிருக்காரு மேடம். அதனால் முறை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேணாம் அப்படி சொன்னாங்க மேடம். அந்த பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது தானே?
இல்லை மேடம், நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் எதுக்கு அவள்கிட்ட அவங்க சொல்றது கேட்கறதா இருந்தா அப்புறம் இது தேவையே இல்லையே. கண்டிப்பாக 1 மந்த்தில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் மேடம். பயமா இருக்கா அவனுக்கு? இல்லை மேடம், அதுக்கே எங்கள் ஃபேமிலி அவளுக்கு வேற பிரச்சனை இருக்கு, அதுதான் அவள் பயப்படுறா. கண்டிப்பாக நான் 1 மந்த்தில் பண்ணிப்பேன் மேடம். அதுக்காக தாலி கட்டி நான் உங்களுக்கு எதிராக கூப்பிட்டு வரேன் மேடம். இலக்கியா, நான் கெஸ் பண்ணுறது கரெக்டா? அதுதான் பிரச்சனை. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. ஜி தமிழ்லேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேம்மா. சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பையன் சரவணன் இங்கே இருக்காரு, இலக்கியா வந்திருக்காங்க. அந்த பொண்ணை தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியாது. உங்கள் பையன் லவ் பண்ணுறது பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணும் அந்த பையனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு பயப்படுறா, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு பயப்படுறா. தாலி கட்டணும்னு வந்து உட்கார்ந்துருக்கா. உங்க பையன்கிட்ட பேசுங்க, பேசுவா. பரவாயில்ல, பேசு, தைரியமா பேசு. தம்பி, உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசு. சாரி சரவணா, சாரி சரவணா, என்ன சரவணா? பேசுப்பா, என்ன விவரம் சொல்லு. சரவணா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏற்கனவே கெட்டு அழிஞ்சு இதுன்னு இருக்கோம் சரவணா. நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் பகையில குடும்பம் பண்றோம். நாம இது நம்மளுக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் என்ன சொன்னோம்னால சொல்றா. நான் விட பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்தேம்மா. நான் பொறுமையா சொல்லிக்கிறான்னு இருந்தியா? பொறுமையா சொல்ல நீ பேசி. நான் என்ன சொன்னேன், பொண்ணு நெல்ல பொண்ணா இருந்தா லவ் பண்ண கூட பரவாயில்ல, நெல்ல பொண்ணா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தா நம்ம ஏற்றுக்கிறேன்னு நான் சொன்னேன். உனக்கு பெரிய ஒன்று தப்பு பண்ணது நான் என்ன சொன்னேன் ஏற்கலையே. உடனே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண முடியாது. உடனே ஊடு இல்ல, வாசல் இல்ல. கொஞ்சம் டைம் சொல்லு. அதாம்மா கேட்டிருக்கேன், 1 மந்த் கேட்டிருக்கேன். அம்மா கேட்டு கொடு. ஹலோ ஹலோ அம்மா. அம்மா, நாங்களே இப்ப வீடு இல்லாம நம்ம சின்ன வீட்டுல குடும்பம் பண்றோம்மா. புரியுது. நான் ஏற்கனவே 2 பசங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இப்ப லவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். சரியான சிக்கல்ல இருந்து நான் இப்பதான் கொஞ்சம் தலை நிமிந்து வெளியே வரேன். சரி. பொண்ணு அது நான் எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, சரி அவன் லவ் பண்ணிட்டான். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி அம்மா, இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் கூட சொல்லி அனுப்புவேன் அப்புறமா. என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி நானே கேக்குறேன். ஆனா உப்பத்துக்கெல்லாம் உடனேக்கெல்லாம் கல்யாணம் பண்ணு சொன்னா நானே இருக்கிற இடத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுமா. மெட்ராஸா இருந்தா அது என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். இது நாங்க இருக்கிறது குப்பை காடு. புரியுது. அதனால நீங்க நான் வேணா கூட கல்யாணமே பண்ணணும். நான் வந்து பாத்துட்டு கூட பொண்ணு இப்ப கேட்டு கல்யாணம் பண்றேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பையன் கல்யாணம் பண்றேன்னு தான் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்களே கேளுங்க, அந்த பொண்ணை ஏன் வெயிட் பண்ண மாட்டேன். இருங்கம்மா. அந்த பொண்ணை ஏன் அவசரப்படுறான்னு மட்டும் நீங்க கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். அத பேசு. அம்மா, சவுண்டா பேசு. எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு, அதனால என்னால வெயிட் பண்ண முடியாது. இல்லப்பா, நான் எங்க வீட்டுல நானே வந்து ரொம்ப கஷ்டத்துல குடும்பம் பண்ற வீடு. நீங்க மெட்ராஸ்ல ஆடம்பரமா இருக்கிற மாதிரி இருந்து குடும்பம் பண்ற இடம் இல்ல, இது குப்பைக்காடு. நான் வேணா நான் பிள்ளைக்கு சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எப்படின்னா இது முன்னாடி இது பண்ணி மனசு பெருசு பண்ணி எதுனா இது நீங்க கூட நீ சொல்லு, நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் பொறுத்துன்னு சொல்ற. இல்ல தப்பு பண்ணிட்டேன்னு நான் வானான்னு சொல்லல. ஒண்ணு தவறது உண்டுதான், நான் வானான்னு சொல்லல. கொஞ்சம் டைம் வேணும். யாருப்பா வைசாலி? ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டு மேடம், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். கார்ல எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்களே, ஃப்ரெண்டு கூட அப்படிதான் போட்டோ எடுப்பீங்க? ரொம்ப க்ளோஸ் மேடம். ரொம்ப க்ளோஸ்னா? ரொம்ப க்ளோஸ். தேவையில்லாத விஷயம் தானே இதெல்லாம். இந்த பொண்ணோட பழகி இந்த பொண்ணை ஏமாத்திட்டு நான் இதுக்கு துரோகம் பண்றேன் வந்து அதுக்கிட்டே எப்படி மேடம் நான் காட்டுவேன் போட்டோவை? தெரியுமாமா உனக்கு? தெரியும் மேடம். நான் 2 நாள் முன்னாடி எடுத்த போட்டோ காமிச்சாரா உனக்கு? அது கூட்டு வந்து கூட இன்வைட் பண்ணி விட்டுருக்கேன் மேடம்.
இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன் மேடம், அதை கூப்பிட்டு வந்து. அதெல்லாம் நல்ல சாமர்த்தியமாக தான் பண்ணுவீங்க. இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டா எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகுங்க. இந்த தப்பு ஏன் பண்ணுறீங்க? அவளோட பிரச்சனை என்னது புரியுதா உங்களுக்கு? புரியுது மேடம். இப்போ என்ன சேவாவ அபார்ஷன் பண்ணிக்க சொல்கிறீங்களா? இல்லை மேடம், பண்ண தேவை. அப்புறம் தாலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்க சொல்கிறீங்களா? சரி, உங்கள் இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா? அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்குமா? மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியும், வாட்ஸ்அப்பில் போக தெரியும், ஃபேஸ்புக் போக தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க லைஃப்பை மேனேஜ் பண்ண தெரியாது, ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ண தெரியாது, லவ்னா என்னது தெரியாது. உங்க அம்மாவுக்கு தெரியுமா அந்த விஷயம்? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிக்கணுமா? ஆமாம் மேடம். பாதியில் விட்டு நானே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருக்கிறேன் நான். 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கம்மா. எத்தனை வருஷமா? 1 வருஷமா? லவ் பண்ணியிருக்காங்க. இடையில தம்பி வந்து வீட்டில் பிரச்சனைன்னு வெளியே பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. புருஷன் பொண்டாட்டி மாதிரி எல்லாம் இருந்துட்டாங்க. இப்போ கயத்தி விட பார்க்குறாரு. இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே வீட்டில் இது எங்கள் தம்பி பொண்டாட்டி சொன்னிச்சு, இது மாரியா இருக்குதுன்ட்டு. முறை கிடையாது. எனக்கு வந்து அவங்க அம்மாலாம் எனக்கு தங்கச்சிம்மா, எனக்கு அக்கா மாரியா எனக்கு அவங்க அம்மாலாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பாட்டில் வேலைக்கு போவேன் மேடம். எனக்கு படிப்பறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. படிப்பறிவு இருந்து தான் இப்படி பண்ணுறா. உங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கறதுனால தான் இப்படி பண்ணுறீங்களா? எங்களுக்கு சுத்தமாக எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல மேடம். அப்படி தெரியாமல் இருக்கலாமாம்மா? வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? இதுங்க பாட்டில் ஃபோன் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உங்கள் பொண்ணு அவள் வாழ்க்கை என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், அவங்க திட்டம் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க எங்கள் கூட. ஏன்னா நான் ஒண்டி முடிவு எடுக்க முடியாது. இலக்கியா, உங்கள் அம்மாவுக்கு பதில் சொல்லு. இந்த வயசுக்கு நான் அவர் கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். எதுக்கோசம் இதுங்களுக்கோசம் தான் நான் உயிரை வச்சுன்னுக்கிறேன். ஏற்கனவே ஒன்று தான் லவ் மேரேஜ் பண்ணின்னு, அதுவும் முறை இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு மேடம். 8 வருஷங்கிட்ட ஆகுது, 8-7 வருஷங்கிட்ட ஆகுது இன்னும் பேசி அந்த பொண்ணு கையில். அதுனாச்சு எனக்கு வீட்டில் சண்டைனால என் கூட தூங்காது மேடம். அது அம்மத்தோண்டு பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு தான். அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொண்ணு. அதுக்கு இருக்கிற பாசம் கூட இதுக்கு இல்லை மேடம். எனக்கு சத்தியமா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்ட்டு நான் நினச்சி பார்க்கல. இந்த பையன்ட்ட அவள் சொல்லியிருக்கா, அவள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கா. அந்த பையன்ட்ட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கா, அவங்க அக்காவை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கா. இப்படி தப்பு நடந்து போச்சு, அவளுக்கு டவுட்டாக இருக்குது சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கா. அந்த பையன் அதுக்கான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு கூட நல்லா ஜாலியாக இருக்காரு, சுற்றிட்டு இருக்காரு. அது ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல. சரி, ஓகேப்பா, ஓகே, ஃப்ரெண்டுன்னா இருக்கட்டும், நல்லது. ஆனால் இந்த பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெண்டோட ஜாலியாக, ஃப்ரெண்டே இருக்கட்டுமே, ஃப்ரெண்டோட ஜாலியாக அப்படி ஊரை சுற்றுறது நல்ல விஷயம் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுமா, மாட்டின்ட்டா, சரியா? இப்போ அவன் என்ன பண்ணுவா? அந்த பையன் ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இல்லைம்மா வெயிட் பண்ணு, இல்லை ஏதோ நான் உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேசுகிறேன், இல்லை கவலைப்படாத நான் கைவிட மாட்டேன், ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அவள் தைரியமாக இருந்திருப்பா. அவன் ரெஸ்பான்ஸே கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுவான்? வேற வழி தெரியலம்மா அந்த பொண்ணுக்கு. மூளையை யூஸ் பண்ணியிருக்கணும் முன்னாடியே, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கணும். ஏமாத்திட்டாரு சொல்றா, பேசி ஏமாத்திட்டாருன்னு. அவர் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தேன் அதனால நடந்தது சொல்றாரு. பாட்டி படிச்சு ஆளாக்கி இது மாதிரி நான் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எதுக்கு உங்களை எல்லாம் படிக்க வைக்கிறது? இதுக்கு தானா? உங்க அம்மா தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ நாளைக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ற அந்த வீட்லயே அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது கூட இடம் இல்லையா? வீட்டில் ஆம்பளை சீரியல் தான் இது மாதிரி நடக்குமா? நம்ம என்ன சொல்லி இந்த அம்மாவை சமாதானம் பண்ணுறது? அவங்களால தாங்க முடியல. சரி பரவாயில்ல விட்டுடலான்னு விட்டுட்டோன்னா அந்த பொண்ணை ஏமாத்திட்டு வரவர். அவர் வந்தாருன்னா என்ன பண்ணாருன்னு தெரியல மேடம். போட்டுக்கு போயிருக்கிறாரு, 1 வாரம் ஆச்சு, யாருக்குமே தெரிய மாட்டேன்னு.
இன்னும் 9 நாள் ஆகுது மேடம், இன்னும் வரல அவரு. இப்போ இதெல்லாம் விடுங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணணும்? இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது? என்ன முடிவு? அது அவங்க போய் எடுக்கட்டும் மேடம். நம்மளுக்கு சரி, ஒரு விஷயம் பண்ணுமா, பெண்களுக்கான ஒரு என்ஜிஓவை நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் 2 பேரும் அங்கே போங்க, போயிட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க. அவங்க அப்பா அம்மாவோடு, அவங்க அண்ணனது, உங்கள் அம்மா அப்பாது எல்லாம் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுங்க. ஏன்ப்பா உங்கள் வீட்டில் தெரியுமா இது? அம்மா சொன்னால் ஒத்துப்பாங்க. வீட்டில் ஒரு விஷயம் ஒரு வாட்டினாச்சு நீ வந்து என் கையில் பேசியிருக்கணுமா இல்லையா? இல்லை எத்தனை வாட்டி ஊருக்குள்ள நான் முகமே என்னான்னு தூங்கி அந்த பொண்ணை ஏமாத்திட்டார், ஜாலியா வெளியே சுத்தலாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு, நீங்க வந்து பேச சொல்றீங்க. அப்படில ஏமாத்தன்லாம் எனக்கு ஐடியா இல்லை மேடம். அதனாலதான் 2 நாள் முன்னாடி கூட அந்த பொண்ணு சொன்னப்போ இல்ல நான் இந்த தப்பு பண்ணல சொன்னீங்களா? ஏன் சொன்னீங்க அப்படி? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சரவணன், ஏன் அப்படி சொன்னீங்க? அப்ப அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் சொன்னீங்க? தெரியாது மேடம், அப்படி பண்ணது எனக்கு. அன்னைக்கு ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு மேடம், அதுக்கே தெரியும் மேடம். ஓ, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு பண்ணினதுனால உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இல்லை? அதுக்கு தெரியும் மேடம், நான் அதுக்கிட்டே கேளுங்க மேடம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு காலையில் பேசும்போது நைட் என்ன பேசணும் அதுக்கிட்டே நான் கேட்பேன். ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டது மட்டும் ஞாபகம் இருக்கு, வீட்டுக்கு போனது ஞாபகம் இருக்கு, வீட்டுக்கு உள்ள போல வெளியில இருந்தோம் ஞாபகம் இருக்கு. செலக்டிவ் மெமரி, எதெல்லாம் தேவையோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும். எவ்வளோ நாள் தான்ப்பா இப்படி ஏமாத்துவீங்க? எவ்வளோ நாள் தான்ப்பா ஏமாறுவீங்க? எவ்வளோதான் பார்க்குதுங்கோ, என்னன்னா படிக்குதுங்க, பேப்பர்லாம் படிக்குதுங்கன்னு இது படிக்குதுங்க. நம்மளுக்கு தான் படிப்பறிவு தெரியல, ஒன்னேன்னு தெரியல. அதாவது வயசுல வர வேண்டியது கரெக்டா வந்துடுறது. எவ்வளோ பார்க்குறாங்க. ஐயோப்பா. போறியா என்ஜிஓக்கு? அங்கே போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறியா? தைரியம் இருக்கா? வெளியே போனால் எஸ்கேப்பா? இல்லை மேடம், அப்படிலாம் போக மாட்டேன். அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஏன் மேடம் நான் வர போகிறேன்? நான் நைட்டு கூட பேசினேன் மேடம், நாளைக்கு 10 மணிக்கு கூப்பிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் தான் மேடம் சொன்னேன். வீட்டில் சொன்னாலாப்பா? சொன்னோம் நைட்டு. அப்புறம் ஏன் வந்த? எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால வந்தேன். இப்போ நம்பிக்கை இருக்கா? இன்னும் நம்பிக்கை இருக்குது. போகிறீங்களா என்ஜிஓவில்? கவுன்சிலிங் எடுத்துங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா? சரியாம்மா? உங்கள் புருஷனோட சம்மதத்தோட, அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வைங்க. மற்றபடி முடிவெல்லாம் நீங்கள் எடுங்க. சரியா? கிளம்பு. எஸ்கேப்பாக பார்க்காதீங்க. இல்லை மேடம், அப்படிலாம் போக மாட்டேன். சரியா? எனக்கு எங்கள் அம்மா சம்மதத்தோட மேடம் கல்யாணம் பண்ணி. சரி, நீங்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நினச்சி பாருங்க. சரியா? நானும் சிஸ்டருக்குள்ளே பிறந்திருக்கேன் மேடம், எனக்கு தெரியும் மேடம். நீங்கள் இப்போ இங்கே பேசுறதுக்கு முன்னாடியே பேசியிருந்தா இது தேவையே இல்லை. கிளம்புங்க. எங்கள் வீட்டுக்காரர் தவறான தொடர்பில் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் கிட்னி ஏமா விற்றீங்க? கஷ்டம் மேடம், இருக்க இடம் கிடையாது. அம்மா வீட்டில் இருந்தேன், வேலை வெட்டிக்கு போகாமல் அடிக்கடிக்கு 2 குழந்தை, பொம்பளை குழந்தை ஆகிடுச்சு. விட்டுட்டு அடிக்கடிக்கு போயிடுவார் அவர். என் 2 குழந்தைங்கள வச்சுன்னு நான் என்ன பண்ண முடியும்? அப்பா எத்தனை நாள் சோறு போடுவாங்க, அம்மா எத்தனை நாள் சோறு, 2 நாள் கழிச்சு வருது, 3 நாள் கழிச்சு வருது. வந்து நம்ம இதேமாரி இருக்கும். எனக்கு நான் இந்த மோட்டர் வண்டி முன்னெல்லாம் மோட்டர் வண்டியில் தான் போவாங்க, 5 ரூபா கொடுத்து ஸ்டாண்ட்லிக்கு. அப்போ எங்கள் சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு தூக்கின்னு போய் அப்போ பேசிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல கிட்னி கொடுத்தாக்கா இந்த காசு தராங்களாம், நான் இந்தமாரி கேட்குறாங்க, இந்த குரூப்பு ஏ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு வாசம் இது கொடுத்துட்டு நம்ம இடம் எங்கன்னா வாங்கிக்கணும். ஒரு 5,000க்கு 20,000க்கு இடம் வாங்கிக்கணும். எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க? பேசிக்கிட்டாங்க. 45,000 பேசிக்கிட்டாங்க. இது எத்தனை வருஷம் ஆச்சுமா? ஆகிப்போச்சு, இந்த 15 வருஷம் ஆகிப்போச்சு. 14 வருஷம் 15 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த காசு எடுத்துகிட்டு வந்து அம்மா இடம் இருந்தது பாருங்க, அந்த பாதி இடத்த நாங்கள் வாங்க போனதை எங்கேயுமே வாங்காதீங்க, இந்த இடத்த வந்து கட்டிக்கோங்க சொன்னாங்க. அம்மா பாதி இடம் விட்டாங்க, கட்டினம்மா. யார்? உங்கள் அம்மா? எங்கள் அம்மா. அப்போ வெளியே போனாங்க, காசு எடுத்து நான் வெளியே எங்கே நான் போயிட போகிறேன். அவங்களும் சுயநலம் தான் செஞ்சுட்டாங்க. அந்த டைமில் என்ன கொடுத்தீங்களா உங்களுக்கு காசு? இல்லை, அந்த வீடு கட்டினேன். என்னம்மா நான் கஞ்சும் கூழ நாங்கள் ஊற்றுறோம், நீ 2 குழந்தை வச்சு இந்த வயசில் கொடுக்காதுன்னு அந்த டைமில் சொல்லலை. எனக்கு யாரும் தைரியம் கொடுக்கல. உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீங்கள் கிட்னி கொடுத்தது? தெரியும், ஆனால் கொடுக்காதுன்னு தெரியும். குழந்தைங்க பார்க்கறதுக்கு அவங்க 100 ரூபாய் கேட்டாங்க ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு சரி கிடையாதா, சரி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல பாதி இடம் கட்டிக்கினேன். குழந்தை வச்சு 40,000 வச்சு கட்டிட்டீங்க? கட்டிக்கினேன்.
கட்டின்னு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம் கொண்டோம். அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை இருந்துச்சு, அந்த பொம்பளைக்கு இவருக்கும் ஃபஸ்ட்டு தொடர்பு. வீட்டு உள்ளே படுக்கிறது இல்லையா, வெளியே வண்டியில் படுத்துக்கிறது, அவள் குளிக்கிறத பார்த்து இந்த மாரி சராகி இருந்தது. இதெல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஒழிஞ்சு போச்சு. நான் இந்த விதத்தில் வந்து நான் செத்து போச்சேம்மா இந்த அச்சர பக்கத்தில். இந்த பொம்பளை கூட சேர்ந்து எனக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடைக்காது, எனக்கு சேர்ந்து சித்திரவாதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னம்மா பண்றாங்க? உள்ளுக்குள்ள நீ சாகு வீட்டுக்குள்ள வர தேத்து, ஆமாம் கத்தி தற்க வருது. நான் பெண்ணாயில் குடித்தேன், ஆட்டோ கண்ணாடி தலையில் அடிக்கிறது, செவுத்துல தின்றேன். எதுக்கு? அந்த பொம்பை அங்கே ஏன் போனேன்னு கேட்கக்கூடாது, மாதா கோயிலான்னு நான் போகக்கூடாது. நீ வேவு பார்க்க வந்த, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குது, நான் பார்த்துட்டு வந்து கேட்டால் கல்வி. எத்தனையோ பேர் போய் கடைசியில் இவர் மாட்டிட்டார். மாட்டிட்டு வீட்டில் இருக்கிற நகை காசு எல்லாம் போய் எங்களை நடு தரலாம் ஆக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டோம் மெட்ராஸுக்கு. வீடு காலி பண்ணி எங்கள் மச்சன் புருஷனை வந்துட்டாரா? கூட்டுன்னு வந்துட்டேன் நான். இந்த பிரச்சனைலாம் வேணால் நம்ம எங்கன்னா இப்போ நிம்மதியாக இருக்கலாம். இது அதான் ஊராக இந்தமாரி செஞ்சுன்னு இருந்தால் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறேன். இந்த தொழில் இப்போ தினமும் இருந்து நீ போனாலும் என்ன பண்ணுற ஏது பண்ணுற உன் பின்னாடி நான் வர்றேன், உண்மை நான் வர்றேன். பெரிய பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். உட்காருங்க. பெரிய பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் நான். கல்யாணம் பண்ணால் எனக்கு பணம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு மஜித்தா லெட்ரு கொடுக்க ஆரம்பித்தேன் நான். ஏழைப்பட்ட பொண்ணு கல்யாணம்னுக்குன்னு இவரை மட்டும் அந்த இடத்துல விட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்குதே நீ பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு விட்டேன். இவர் என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்கள பார்த்துக்கல, அந்த பொம்பளை கூட என்னாரமோ உட்காந்துன்னு பூ கடையாண்ட உட்காந்துன்னு பேசிக்கின்னு மட்டில் அடிச்சிக்கின்னு முதுகில் அடிச்சிக்கின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கின்னு இப்படியே வண்டிக்கு போகாத ரொம்ப அங்கே இருக்கிற ஜனம்லாம் பார்த்துருக்குறாங்க. ஏன் இந்த ஆள் எங்கே போனது வந்து தெரியாமல் இருந்துச்சு, எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் இந்த பொம்பளை கூடயே உட்காந்துன்னுக்கிறேன்னா அது எத்தனையோ பேர் விளாடுவாங்க கொள்வாங்க, அந்த கதை வேணாம். இவன் போய் புதுசாக விளாட்னு கொள்ளுன்ற மாதிரி இதே தான் அந்த பூக்கடையிலேயே உட்காந்துக்கு என்னாருமோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மொத்தம் பேரும் சொன்னாங்க. இப்போ என்னம்மா பிரச்சனை? எனக்கு வந்து அந்த பொம்பளை விட்டுட்டு கல்யாணம் பண்ண போய் இவரு போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறாராம். அந்த பொம்பளைக்கு மெட்டி வாங்கி குத்துக்கிறாங்க இவரு. அவங்க சொல்றதெல்லாம் வந்து நான் ஆட்டோ தான் மேடம் ஓட்டுறேன், எனக்கு 4 பேரும் சவாரி கூப்பிடுவாங்க தான். சப்போஸ் லேடிஸும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க தான், இவங்களே அட்டன் பண்ணி பேசுவாங்க. அதெல்லாம் விடுங்க. யார் இந்த அம்மா பேர் என்னது? முஷ்டேரி அவ பேர். அவங்களோட உங்களுக்கு தொடர்பு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. இப்போ இவர் அந்த பொம்பளை கூட்டுன்னு ஓடிட்டார். அந்த பொம்பளை இவரை கூப்பிட்டுச்சு, இவர் ஓடிட்டாரு. விழுப்புரம் சைடு அந்த மாதா கோயில பூ விற்கிறார் பேர். அவங்க வீட்டில் எடுத்துன போய் விழுப்புரம் ராஜாராணி கோட்டைக்குது பேர். அந்த கோட்டையெல்லாம் இவங்க சுற்றி பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல போய் தங்கி இருந்துக்கிறாரு. நீங்கள் போனீங்களா? நான் போனது வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இதே கோவளம் தர்காவில் தான் போய் தங்கியிருந்தேன். இல்லை நீ ஏன் சொல்லிக்கிறெல்லாம் அதெல்லாம் உன் கற்பனையில் சொல்றியோ இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்து சொல்றியோ எனக்கு தெரியாது. பொய் பேசுற பச்சை பொய் பேச. நீ என்ன முடிவு எடுக்கிறே எடு. இல்லைங்க, உங்க பேர் என்னங்க? என் பேர் சமீவுல்லாமா. இப்போ நீங்க அவங்க சொல்ற மாதிரி அந்த தொடர்பு இல்லையா? அந்த தொடர்பு கிடையாதுமா. நானும் மாதா கோயிலில் வண்டி ஓட்டுறேன் தான், என் கூட 10 பேர் இருக்கிறாங்க தான். நானும் போவேன், எல்லாம் சவாரிக்கு தான் போகிறது. அந்த சைடே போகக்கூடாதுன்னா எப்படி அப்புறம் பொழப்பு அந்த இடம் தான்மா. அங்கே போகக்கூடாதுன்னா காசு எப்படி கேட்குறேன். நானே பார்த்தேன் இவங்க 2 பேரும் விளாட்னதை. என்ன வரலன்னா நீ கனாலில் பார்த்தேனே நான். டீயை வாங்கின போய் பாட்டில் கொடுத்துட்டு நான் ஃபோனில் நீ எங்கே இருக்கிற உருதுல கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற, நீ வெயிலில் நிற்காத, அதே இடத்துல தான் எனக்கு அதே பங்கு பின்னாடி நான் நிற்கிறேன். அப்பயே பிடிக்கிறதானே இதுதானே என்னத்துக்கு நீ தான் நீ இப்படி பிடிச்சி இப்படி எட்டுன்னு வந்தோடனே 2 பேரும் ஓடிடுறீங்களே. அப்படியா? 2 பேரும் ஓடுங்கம்மா. மலை மேல ஏறி இவங்க பின்னாடி போயிருக்கிறாங்கம்மா. சொல்ல இவங்க 2 பேரும் சொன்னா எவ்வளோ விஷயம் இருக்குதுமா. எனக்கு நெஞ்சு வெடிச்சிடும் எனக்கு. இவங்க பேசின பேச்சு ஒவ்வொரு ஃபோனில் கட்டின பொண்டாட்டி கூட இரவு செருப்பு பக்கத்து வீட்டில் இருக்கிற செருப்பை வாங்கி போட்டுன்னு வரமா நான் வாங்கி கொடுத்த வீக்கி செருப்பு போன வாரம் மெட்ராஸில் 11 நாள் குழந்தைக்கு தீட்டு கழிச்சிட்டு போனேன். நான் வாங்கி கொடுத்த செருப்பை வச்சுட்டு அந்த பொம்பளை வாங்கி கொடுத்த செருப்பு இது 2 லுங்கி அந்த பொம்பளை வாங்கி கொடுத்துக்கலாட்டு இருந்தேன். என்ன கேட்குறாவும் உன் வீட்டுக்காரன் என் கலை 200 ரூபாய்க்கு என் வந்து கூப்பிட்றான். நீ 200 ரூபாய் நீ கொடு, நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு நீங்க எந்த தப்பும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. சப்பலுக்கு அவங்க சொல்றாங்க இதே நான் ஸ்டாண்டில் தான் வண்டி ஓட்டுறேன், பக்கத்துலேயே செல்போனு சப்பல் 2 வைக்கிறான் தான் பையன். இது வரைக்கும் காசு கொடுக்கல. ஒன்றும் 130 ரூபா. ஒரு நிமிஷம் 130 ரூபா சப்பலுக்கு ஒன்றும் கொடுக்கல. அப்ப அந்த அவங்க வாங்கி கொடுக்கல. அதெல்லாம் இவங்களா சொல்லிடுதுமா. போய் வாய் நிறைய போய். அந்த இடத்துல 2 ரூபா நோட்டில் மெட்ராஸில் உமாராணி பாபுன்னு இருந்தது. அது எத்தனை நான் ஸ்டேஷனில் போய் கொடுத்தேன்.
குறுகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அங்கேருந்து திரும்பி தண்டார்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அவரையே கூப்பிட்டு வந்தார். அந்த பெட்ரோல் அடுப்பு கறி கலரில் அவன் தூண்டுறது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இது டிஷர்ட்டு போட்டு வந்து அந்த பொண்ணு வந்துச்சு. எத்தனை மாதம் 4 மாதமாக தொடக்கும். அப்போ என் காலில் இருக்கிற கால்களை கொலுசு எந்த 2 குழந்தைங்க தான். அப்பயும் ரம்ஜான் மாதமா 2 குழந்தைங்களுக்கு அப்போ அந்த சின்ன பொண்ணு தூக்கிட்டு வரல. நான் 2 பசங்களையும் 2 மோதிரம் வாங்கி வச்சா காலிகளை கொலுசு இது 3500 பணம் தூக்கின்னு ஓடிட்டு 2 நாளைச்சு வரதுக்கு 3ஆவது நாள் இவரை பிடிச்சி திரும்பி போலீஸ் வச்சு அங்கே சொல்லல. எங்க குறுபட்ட ஸ்டேஷனில் அவங்களோட சேர்ந்து பிடிச்சிங்களா? இவரே இட்டுன்னு வந்தாரு. நான் எங்க பிடிச்சேன்? ஆனா உங்க 2 பேருக்கு ரொம்ப பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குதுமா. நான் எப்படிமா நான் விட்டுரு 18 வருஷமா நான் குடும்பம் நடத்திக்கிறேன். எப்படி நான் விட்டுட்டு இருப்பேன்? பிடிக்கலாமா? ஆனால் ஒண்ணு எனக்கு பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கலாமா. ஆனா அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்குதான் இப்போட. ஆனா ஒண்ணு இல்ல எனக்கு பேசுற பேச்சு பிடிக்கல. விட மாட்டாருமா. விட்டு போறாங்க. எப்பயும் நீ வானா உன் கூட பிடிக்கல. பாருமா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு. எனக்கு என் பிள்ளைங்க எல்லாம் வேணுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் இருப்பேன் நான். அப்படியே அவங்களுக்கு கோபம் வர மாதிரி விஷயம் வர மாதிரினா இவங்க பண்ணிருதாமா எல்லாம். என்ன மேல தப்பு கிடையாதுமா. இதான் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இருக்குதுன்னா 200 ரூபான்னு ஆண்டவன் இவ்வளவுதான் இருந்தானா வாங்கிக்கணும். மறுநாள் 500 ரூபாய் வருதுன்னா வாங்கிக்கணும். அதிகம் இன்னைக்கு 500 ரூபா குத்து மறுநாள் 200 ரூபா குத்தா மிச்சம் 300 ரூபாய் அங்க போய் குத்தியான்னு கேக்குது. தப்பு பண்றவன அதெல்லாம் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? சரிம்மா, நான் சந்தேகம். ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் கால். ஒரு நிமிஷம். நீங்க பேசுங்க. அந்த பொம்பளை என்ன சொல்றாங்க? நான் வரேன், டீ போட்டு கொடு, காபி போட்டு கொடு. ஐயா தீட்டு போட்டு அவ சமைந்து இட்டு போய் விட்டு வந்தா. உள்ளகிரியா வெளியகிரியா கேக்குறாரு அந்த பொம்பளைய. ஹலோ எப்படி அவருக்கு இந்த போன் தான். காஃபி போட்டா எடுத்துட்டு வந்து குடு. சவாரி நீங்க ஓட்டுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். சவாரி இல்லைன்னா நீங்க வாங்க. இது இல்லம்மா, இது சத்தியமா இது என் மெமரி கார்டும் கிடையாது. இவங்க தான் கேக்குறதே. அது போனே இவருக்காக அந்த பொம்பளை குரான் மேல கூட நான் சத்தியம் பண்ணுவேன். இப்போ கூட நான் பண்ணுவேன். என் புள்ளிங்க மேல கூட நான் பண்ணுவேன். நீ பண்ணாத. நீ செத்து போ. என் புள்ளிங்க மேல பண்ணாத. அதாவது நல்லது போக மாட்டேன். சதா எனக்கு ரோதனை எனக்கு போய்மா பச்சை போய்மா. இவங்க கொஞ்சம் எப்படி நான் கேக்குறது. ஏன் அழுவுறீங்க? ஏன் அப்பா அழுகுறாரு? ரொம்ப பிடிக்குமா? சொல்லுமா நான் தப்பு பண்றேன்ட்டு. அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லவரா? நல்ல பாப்பாரா? ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேங்க. தைரியமா பேசலாம். நீங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஓனண்டு தானம்மா. நான் எங்கேயோ போய் பீச்சில் போய் பார்த்துருந்தேம்மா 10-15 நாளைக்கு. மறுபடியும் ஓனன் தான் வந்தேன் நான். இப்போ அந்த குழந்தைய தாம்மா நான் மதரசாவில் சேர்க்கணும். என்னால் வளர்க்க முடியல அந்த குழந்தைய. இதுக்கு மேலே 8 வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வளர்க்க முடியாது. இவரை நம்பல, நான் நம்ப முடியாது. நாங்கள் போனோம்னாக்கா மெட்ராஸ் சைடு தான் வருவோம். அந்த ஊர் உள்ள இருக்க மாட்டோம். எத்தனை ஊருமா மாறுவீங்க நீங்க? ஒரு வாட்டி அசியம் பட்டு நான் வந்துட்டேன். 2வது வர மாட்டேன். அவர் ஏன் அழுவுறாரு கேட்கல. ஏமா நீங்க அவருக்கு சொல்றது கொஞ்சம் காதுல வாங்கிக்கங்கம்மா. ஒருவேளை இது வெறும் கற்பனை ஆயிருக்கலாம். கிடையாதுமா, உண்மைமா. கேளு. அப்படி ஒரு டவுட் இருக்காமா? ஒருவேளை ஜாஸ்தி கற்பனை பண்றாங்களோ? நானே போய் பார்த்துட்டு வந்தம்மா. 2 பேரும் கண்ணால நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன பார்த்துட்டு வந்த நீ? என்ன பார்த்த நீ? அதை சொல்லு. நீ எங்க அம்மா நம்பல. எல்லாரும் வந்து வீட்டாண்டே வந்து சொல்றாங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி எல்லாருக்கும் வேற வேலை இல்லையா? நிறைய பேர் வந்து சொல்றாங்க. வேற வேலை இல்லையா? ஹாஸ்பிட்டல் கண்ணிக்க போனோம். எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேது. படிக்கும் போது கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படி சொல்லிட்டு போனோம். அப்ப வந்து 2 பொம்பளைங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி. அவங்க அண்ணி இருங்க. அவங்க இது மாதிரி வந்து சொன்னாங்க இது மாதிரி இவர் தான் அவங்க அப்பாவா இதுதான். அவங்க 2 பேரும் பேசிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி புள்ளிங்க அதாவது உருதுல பொண்டாட்டி பிள்ளைங்க அழகா இருக்குதுங்க, இவனுக்கு ஏன் கேடு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. அப்பெல்லாம் எங்கள் அப்பா பிடிக்கும் தான். அப்போ வரையும் நான் நம்பலை. எங்கள் அம்மாவை தான் நான் திட்டிட்டு இருந்தேன். கேளுங்க, அவருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க சண்டை போட்டோம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சொல்லும் போது இவர் போயிட்டார். அவங்க 2 பேரை பார்த்தோன்னே போயிட்டாரா. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே வந்து சொன்னாங்க, எதுக்கு அது மாதிரி சொன்னீங்க? நாங்கள் போய் கேட்டோம். அதுக்கு மாதிரி எங்கள் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபோனில் இருந்துச்சான்.
யாரு போன்ல? அவங்க அந்த phone- லேடி ஆ. போன் அவங்க இவர் phone கொடுத்துருக்காரு. எங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அவங்க ஃபோட்டோஸ்லாம் அது வச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க. நீங்கள் இந்த கன்ஃபார்மாக மாதிரி சொல்கிறீங்களா? ஆட்டோ வச்சுக்கிட்டு வீட்டை சுற்றி அந்த பொம்பை என் நாத்தனார் அவங்க நாத்தனார் ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க. அவள் வர வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் போகவே மாட்டான். அவள் ஏற்றிக்கின்னு அந்த இருட்டில் போகிறாங்க பாரு மலை ஓரத்தாண்ட, அவ்வளோதான். இதுதான் தொடர்ந்து நடக்குது. நீ என்ன பண்ணுற? நீ பிள்ளைங்களை வச்சு என்ன அவங்க சொல்கிறாங்க அழகான கொண்டாட்டி பிள்ளைங்க வச்சுக்கின்னு இந்த மாதிரியான அவங்க அண்ணிங்க 2 பேரும் அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணிங்க 2 பேரும் சொல்லிட்டு இதுக்கு முடிவு நீ தான் எடுக்கணும். இப்ப சொல்லுங்க, இவருக்கு தெரியும். பதில் சொல்லுங்க அதுக்கு. இப்ப சொல்லுங்க, அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அந்த 2 லேடிஸ் அப்படி பேசுனாங்க? அவங்க வந்து பேசிட்டு போனாங்க. இது பேரு நீங்க உங்க வீட்டுல வந்து சண்டை வலிச்சாங்க இவங்க. இருங்க இருங்க, எதுக்கு அவங்க அப்படி பேசுனாங்க? அவங்க எதுக்கு பேசுனாங்கன்னு எனக்கு உங்க தெரியாது. பொண்ணு போய் சொல்லுமா? என் பொண்ணு போய் சொல்லாதுமா. அப்புறம் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் என் பொண்டாட்டியோட நம்ப மாட்டேன். நான் அதை கேட்டுட்டு என் பிள்ளைங்களை நடுத்தர நம்புவேன். ஆட்டோ எடுத்து விட்டுட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு. சென்னைக்கு என்னத்துக்கு வந்தேன்? நான் எனக்கு யாரையும் தெரியாது. எங்க தம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு எங்கன்னா போனா என் தம்பி வீட்டுக்கு போவாமா, இல்லைன்னா இவங்க தம்பி சரி, வீட்டுக்கு. ஏன் அந்த 2 பொம்பளைங்க அப்படி அது பேசுறாங்க? ஏன் சொன்னாங்க, அது என்ன சொன்னாங்கன்னு தெரியாது எனக்கு. சரி, நீங்க வீட்டுக்கு எதுக்கு அந்த வந்தோடனே லேடியோட சண்டை வலிச்சாங்க. நீங்க எதுக்கு அந்த லேடியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க? சவாரி போவாமா, நானு டெய்லியா சவாரி போவீங்க? டெய்லி தான்மா சவாரி போவேன். அவங்களோடயா? அவங்க தான் வருவாங்க, பஸ்ல இருந்து இறங்குவாங்க, நேரம் வேற மாதா யாரும் கூட 40 ரூபா இல்லையாம்மா கொடுப்பாங்க. ம். அது நானும் இல்லை, எந்த வண்டி ஃபர்ஸ்ட் வண்டி இருக்குதோ போவாங்க. நீ சொல்ல திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்காத, இப்போ கூட போய் பார். நான் ஆனா இப்போ நீ ஏத்துறேன் கூட சவாரி ஏத்துற, நீ கூட ஏத்துற இல்லையா? யாருன்னா சொல்ல சொல்லு. ஏத்துற அந்த சவாரியே வேணான்ட்டு விட்டேன். கிடையாது. திண்டிவனம் வரைக்கும் இப்ப கூட போற வாடகை வண்டியில திண்டிவனம் வரைக்கும் நீ போற. நான் ஒரு நாள் போய் பார்த்தோமா, ஜுலோனுக்குது இடமே. பார்த்தேன். ஆட்டோல உக்காஞ்சிக்கின்னு இந்த பொம்பளை உட்காந்துக்கிற இருட்டுல இந்த பொம்பளை பின்னாடி போயிட்டு வந்ததை நானும் எங்க மூத்தார் பொண்டாட்டி கண்ணால பாத்துட்டோம். எத்தனை மணிக்கு பார்த்தா பார்த்தேன்? அன்னைக்கு சண்டை. சரி, எத்தனை மணிக்கு பார்த்தேன்? அன்னைக்கு நைட் 9 சண்டை. மணிக்கா? மணி 8 மணி இருக்கும் அன்னைக்கு சண்டை. 8 மணிலாம் கிடையாது. எத்தனை மணி? மாசு 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்கம்மா, கூட்டம் இருக்கும் உள்ள. மாசு 7 மணிக்கு முடியும், 7:30 வரைக்கும் தான் அங்க கூட்டமே இருக்கும். 8 மணிக்கு கேட் லாக் பண்றாங்க. சரி, இவங்க பார்த்தாங்களே, அப்ப எத்தனை மணி? அவங்க பார்த்து சாயந்தர டைம்மா எதுக்கு அண்ணி அவங்க- இருந்தாங்க கூட. ஆ. அங்க எதுக்கோ மாதா கோயிலுக்கு எதுக்கோ வந்துக்கிறாங்க இவங்க. இல்ல உன்னை பார்க்க தான் வந்தது. சரி, என்ன பார்க்க வந்தியோ, மாதா கோயில நீ பார்க்க வந்தியோ, எனக்கு தேவையில்லாது. சரி, அப்புறம் நான் வந்து அவங்க இப்படி கடை போட்டுக்கிறாங்கன்னா பாத்ரூம் போற மாதிரினா அப்படிதான் போனோம் நாங்க. என் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடை இருக்குன்னா சொல்கிறாங்க இப்படிதான் போனோம் நான் வழி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்றாங்க? என் ஃப்ரெண்டோட சித்தி தான் அந்த லேடி. உட்காருங்க, வணக்கம், உட்காருங்க. இவங்க அப்பா தான் அந்த ஏரியாவில் தானே இருக்காங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க. அன்னைக்கு சொன்னாங்கன்னாக்கா அதை வச்சு நான் இருக்கிற இந்த பொண்ணை காட்டிக்க மாட்டேங்க. ஏன்னா இந்த பொண்ணு விரோதம் ஆக்கிட போறாரு. நீங்க? சண்டை வலிப்பேன். தம்பி இவங்க தங்கச்சி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. என் கூட பிறந்த தம்பி 2 பேரும் கல்யாணம் முடியும். 2 பேரும் அக்கா தங்கச்சியை தான் கல்யாணம் என்னங்க பிரச்சனை? இவங்க சந்தேகப்படுறாங்களா இல்ல இவர் உண்மையாவே இப்படி பண்ணிட்டு இருக்காரா? இவர் அந்த எனக்கு ஒரு இந்த ஃபோன்ல வந்தது தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு மேடம். மத்த மற்றபடிலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அந்த ஃபோன்ல பொண்ணு வந்தது, சொல்றத யாரு எல்லாரும் சொல்றாங்க? அந்த ஃபோன்ல வந்தது. நெக்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு இப்போ நடுவில் போயிட்டாரு. ம். அப்போ நாங்கள் கால் பண்ணோம், ம். ஒரு பழைய நம்பருக்கு எல்லா நம்பருக்கும் கால் பண்ணோம். அப்போ எடுத்துட்டு ஒரு லேடி எடுத்து நான் தான் பேசுறது. நான் முஸ்திரி தான் பேசுறேன், அவர் எங்கன்னு கேட்டா அவர் வெளியே போயிடாரு, வந்த உடனே நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னாங்க. அது இதுதான் எப்படிங்க? எனக்கு தெரியும். அது அதெல்லாம் அது கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வேற போனே எதுவுமே அங்கல தெரியாது. இருக்குதுமா. ஆ? போனே அப்ப அங்கல எப்படி இருக்கு, உங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் உங்க நான் மனைவி பண்ணது. தான் பொய்ய சொல்றாங்க? நான் வந்து இருக்கிறது கோலம் இருங்க. தான் இருந்தேன். மனைவி தான் பொய்ய எந்த சொல்றாங்க. நம்பருக்கு நீ போன் பண்ண? இது வந்து ஃபர்ஸ்ட் W பாபுன்னு போட்டு வச்சிருந்தல அந்த நம்பர். இந்த நம்பர் இப்ப இருந்தா கூட எடு. லேட் பண்ணிட்டு நான் நம்பவே அங்க மாட்டேன். இருக்கிறவங்க ஆட்டோக்கார பசங்களை கூட்டுன்னு போனோம் நாங்க. ஆட்டோக்கார பசங்க போனா ஒரு நான் மணின்ற வந்து பையன் முஸ்திரியான்னு போனை கேட்டா வாங்கி ஆமா பேசினாரு. நான் பேர் அந்த சொல்றதா மாதா கோயில டீ வாங்கி போய் அதான் கொடுத்தாருன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆச்சு. பிரச்சனை என்ன மணி முடிவு இருக்கும். எடுக்குதோ அதான். எடுக்கட்டும். அது என்னது? என்ன முடிவுனாலும் நீ எடு. என்ன முடிவு எடுக்கிறது? இங்க வீடு வந்துட்டா கொஞ்சம் இவங்க அந்த அக்கத்து பக்கத்துல சொல்றாங்க அந்த ப்ராப்ளம் அதிகமா ஆகுது. இங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா அப்ப இருப்பாங்க. இங்க மறுபடியும் வேற ஏதாவது தொடர்பு வந்தா? இங்க வந்து எனக்கு கண்ணெதிர்க்க நான் சொல்றேன், இந்த ஊருக்கு கூட வரேன். அப்ப எனக்கு வரல நான் சுத்தமா சொல்ல மன- இரு, வரேன். மறுபடியும் இந்த பேச்சை இங்கே எடுத்து பேசினா என்ன பண்ணலாம், அதை நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க அடக்கமா இருக்கணும், ஒழுக்கமா. அம்மா, நான் ஒழுங்காதாம்மா இருக்கிறேன். வண்டி தான் ஓட்டுவேன். நான் இங்க வந்தாலும் வேற எப்படிங்க எனக்கு உங்க- குழப்பம் தெரியாது. உங்க மனைவி, உங்க கொஞ்ச பொண்ணு, நேரம், உங்க ஒரு 10 தம்பி நாள் நல்லா எல்லாரும் இருக்குமா? போய் சொல்லுவாங்களா? ஒரு சரிம்மா. 10 நாள் ஒழுங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய கதை தான் ஆரம்பிக்கும். இது நீங்க அந்த கதையை ஏன் பண்றீங்க? நான் பண்ண மாட்டேமா. வருமானம் அம்மா, கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அந்த 2 கதை சிம்மு வலிக்கும். 2 சிம்மு உன் ஆட்டோவில் இருக்கும். அந்த சிம்மு வீட்டு பேசுகிற சிம்மு போனவனையும் காலையில் போனவனையும் அந்த சிம்மு எடுத்துட்டு அந்த ஆட்டோவில் இருக்குது பாருங்க, அந்த சிம்மை போட்டு இவங்க பேசி கொஞ்சி கிஞ்சி குழாவிட்டு அப்புறமா அந்த சிம்மு ஆட்டோக்கார பையன் சொல்கிறான், நீங்க அந்த தொடர்பை விட்டுடுங்க. அம்மா இல்லம்மா, சரி, தொடர்பு தொடர்பே இல்ல, இல்லம்மா. உங்களுக்கு அம்மா மாதிரி தான். சரி. உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்காத விஷயம் பண்ணாதீங்களே.
பண்ணலம்மா நான். எதனால தெரியுமா இவ்வளவு கோவப்படுறாங்க? உங்க மேல அவ்வளவு உசிரே வச்சிருக்காங்க. எனக்கு இவங்கள விட்டா வேற எங்கேயும் போக தெரியாது. அப்புறம் என்னங்க, எங்க சுத்தினாலும் சரி என் சரி. பொண்டாட்டியான தான் நான் வந்து அம்மாடி. சேரணும். நீ இந்த பக்கம் வா, நீங்க பக்கத்துல போய் உட்காருங்க. உங்க மனைவியை கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்க பாப்போம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேம்மா. ஒரு வேளை உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க நினைக்கிறது அளவுக்கு தப்பு பண்ணல வச்சுங்களேன், நீங்க ரொம்ப சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு இடத்துல சரி அவ தான் எனிவே சந்தேகப்பட்டுட்டு போறான், நான் அப்படி பண்ணிடுறேன்னு நினைச்சிட்டு போறாரு. ஜாகிரதை. அதுதான் நடந்து போச்சு. அதுதான் நடந்து போச்சு. நான் இதுக்கு மேல ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்றது? அதுதான் நடந்தது. உண்மை உண்மைமா அது? செம்ம டிராமா போய் சொல்ல வரும் வீட்டுல. நானு இல்ல அதுதான் உண்மை. நடக்குதுல்ல. அது பார்த்து சலிச்சிச்சுமா அந்த நல்லா பொண்ணுக்கு. வந்துட்டேன் எங்க சிச்சா வீட்டுக்கு. அப்படியா? இவங்கள தாங்க முடியல. ரெண்டு பேரும் அப்படி ஒரு தூங்க பாசம் ஒருத்தருக்கு மேல முடியாது, ஒருத்தர். தூங்க முடியாது. அக்கா குழந்தை, அக்கா வந்து எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உங்களை பார்த்தா? எப்படிமா நீங்க நான் வந்து விடுன்னு? உட்கார்ந்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்னு. வெறும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை தூக்கி போடுங்க. இந்த பாருங்க பாய், உங்களுக்கு எனக்கு தொடர்பு வேணாமா, இல்ல. வேணாமா. சொன்னதை பேச கேளமா விடுங்க முதல்ல அவங்க. பானு, நான் சொல்றது கேளுமா. பாய், நீங்க அந்த பழக்கத்தை விட்டுடுங்க, அந்த தொடர்பை விட்டுடுங்க. வேண்டாம். நான் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க கூடாது, சரி அவங்கள சவாரி கூட்டிட்டு போக கூடாது. போறதில்ல. அது இல்லாத சவாரி அவ்வளவு சம்பாதிச்ச போறோம் நீங்க. சரியா? அது மாதிரி போன்ல பேசக்கூடாது. இல்லம்மா இல்லம்மா சரிங்களா? இப்போ கூட ரோடாண்டியே விட்டு வந்துக்கிறேன். ம். ஆட்டோ சாய் கூட இத அங்கதான் பாருங்க, இருக்கு. அவங்க சொல்ல எடுத்துட்டு வந்து அவங்க இவங்களே போய் வந்து பார்த்துக்கிட்டோம். முட்டாள் எல்லாம் கிடையாது. பானு வந்து செம ஸ்மார்ட். அவங்க என்ன பானு? திருமணம் மூலமா அவங்களுக்கு சிரிக்கலாம் பார்க்கலாம். ஆழம் சிரிங்க. பேசுவாங்க அவங்க. நான் என் பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி தப்பாமா? தப்பே நீ இல்ல, சொல்லுமா. தப்பே நீ இல்ல. இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் ரெண்டாவது நான் செய்யறதுக்கு 5 நிமிஷம் ஒரு ஆகாதாமா? நிமிஷம். இத பாருங்க பாய், நீங்க அவங்க சொல்ற மாதிரி சென்னைக்கு வந்துடுங்க. இங்க தம்பிங்க இருக்காங்க, அவங்க தம்பிங்க இருக்காங்க. ஆனா இங்கே வந்து ஒழுக்கமா இருக்கணும். ஒழுங்கா தானே மாறுகிற இப்போ கூட. இப்ப நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா இங்க வந்து பேசவே மாட்டாங்க உங்க மனைவி. உங்களுக்கு பசங்க மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பாமா. அப்புறம் ஏன் இப்படி கெடுத்துக்கிறீங்க வாழ்க்கைய? இந்த பாருங்க பாய், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்கோம்னு சொல்ல முடியாது. இருக்கிற நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் இப்படி குடும்பத்தை இது பண்றீங்க? ஏன் அவளை வேதனைப்படுத்துறீங்க? நானா வேதனைப்படுத்தலமா, அதுவா பண்ணிக்குது. இல்ல, அவளை புரிஞ்சுக்குங்க பாய், அவளை புரிஞ்சுங்க. என்ன பண்ணறது? போன் கொடுக்கறது, அந்த ஒரு அவருக்கு போன் கையில வரும்போது யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுறது இல்ல பாய்? அது நான் தான் இருக்கிறேன் மேடம். எங்களை பேசணும் என்ன மேடம்? நீ போனா போட்டு ஒழுங்கா பேசணுமே. ஏன் மேடம்? ஏடா வளமா பேசுறேன், எப்படி நானு பேசாம? இன்னொருத்த பொண்ணாட்டினா உனக்கு கொஞ்சம் கலாய்க்குன்னு திருதரமா பேசலாம். அதான் அந்த போனை பொண்டாட்டி போட்டு எல்லாம் வச்சிரு. ஹலோ பாய், பொண்டாட்டி கொஞ்சம் எல்லாம் மாட்டா போன்ல. சொல்லுமா. அம்மா ஒரு சாப்பிட கூப்பிடுற எப்படிமா கூப்பிடுறது? சொல்லுங்க பாக்கலாம். சாப்பிட வான்னு எப்படி கூப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீ சொல்லி வர்ற கொடுங்க. ஐடியா இருக்குதா? வர்ற ஐடியா இல்லையா அப்படின்னா அது என்ன உண்மைதான். அர்த்தம் அது? அன்னைக்கு அந்த அப்படிதான் பொண்ணுதாம்மா இருக்குது. அவங்களுக்கு போன்ல பேச தெரியாது ஒழுங்கா. அம்மா நீ தயவு செஞ்சு போன் எடுக்கும் என்ன எனக்கு சொல்லுவாங்க? பயமா இருக்கும். ஏம்மா, நான் ஐயோ என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு. ஏம்மா, எனக்கு கொஞ்சம் கலாவி பேச தெரியாது. பட்டு நானும் என் மனசுல ஒண்ணுமே இல்லாம எதிர்க்கு கேட்டுருவோம்மா. இது உள்ள வச்சு கை தருகுது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு என் கோபத்துல தான் அதிகம் நான் படுவேன். போன்ல எப்படி இங்க பேசுவாங்க? அவுட் ஸ்பீக்கர் வச்சுன்னா பக்கத்துல இருக்கவன் திட்டுவாமா என்ன. அப்படி பேசுவாங்க. என்ன திட்டுவாங்க? நீ பேசுற பேச்சு அது மாதிரி பேசுவேன். என்ன சொல்லுவேன்? வரியா இல்லையா சாப்பாட்டுறதுக்கு அப்படின்னு. இங்க வரையா இல்ல அங்க போறியா கேப்பீங்க? அது கேட்க மாட்டேன் நான். அப்படித்தானே கேட்பாங்க. அது கேட்க ஐடியாவா மாட்டேன். இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. வருவேன் இல்லையா வர அப்படின்னு. ஐடியா இருக்கா இல்ல ஐடியா இல்லையா? அப்ப வந்துருவாரு அவள்தான். நான் போக மாட்டேன். வண்டிக்கு எனக்கு அதான் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வண்டிக்கு போக மாட்டாரு. எதனா ஒரு வாரத்துக்கிட்ட ஒண்ணு குடிச்சிட்டு வந்துருவாரு. சம்பரிச்ச காசுலாம் குடிச்சிட்டு வந்துருவாரு. நீ கேட்டியா? நீ முன்ன மாதா கோயில்ல பார்த்தானா எனக்கு சொன்னாங்களா வாட்ச்மேனுங்க மாதா கோயில்ல வந்து வேவு பார்த்துன்னு நான் குடிச்சிட்டேன் சம்பாரிச்சதுலாம். கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட். இப்போ நடுவுல எங்கேயோ போயிட்டு இப்பதாம்மா. வந்தாரா, அப்புறம் தான் அப்பதாம்மா ரொம்ப அதிகம். டோட்டலா மாறிட்டாரு. என்ன 20 பயம் நாள் உங்களுக்கு போய் பிரச்சனை? தங்குனா இருப்பாரு. அதுலதான் என்ன அதிகம். பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க பாய்? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. சரிம்மா. நீங்க ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தப்பாயிடும். கொஞ்சம் விட்டு பிடிங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க பானு. சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க இத பாருங்க சரிங்க பாய், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. பிரச்சனை பண்ணாதீங்க சரிங்களா? சரிங்க. மனைவியை கூட்டிட்டு கிளம்புங்க. அவங்களை கூப்பிடுங்க. பாப்பா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.